இல்ல அவங்க பஸ் சைட் பார்த்துருப்பாங்கல்ல, ஒரு டியூட்டி வெளியே போறாங்களா உள்ள இருக்காங்களா ஒருத்தர் சொல்றாங்க போயிட்டாங்கன்னு நினைச்சாங்களா, போயிட்டாங்கன்னு. இந்த ஸ்டேஷன்ல எதுக்கு கேமரா, இது எதுக்கு இருக்கணும், எதுக்கு டியூட்டி பார்க்கணும்? ஒரு ஆள் வெளியே போறது, ஒரு ஆள் உள்ள வரது கூட தெரியல. என் அக்கா படுத்தவ வெளியே போனாலா போலியான்னு கூட தெரியல. இதுக்கு எனக்கு நான் சொல்லியே ஆகணும். சொல்லாம என் அக்காவை நான் எடுக்க மாட்டேன், எடுக்கவே மாட்டேன். நான் இந்த ஸ்டேஷன், இந்த தமிழ்நாடு ஒவ்வொரு காவல்துறையும் ஏற்கா 27 சர்வீஸ், 27 வருஷம் சர்வீஸ் வந்திருக்கா. இந்த சர்வீஸுக்கு இன்னைக்கு அவ கொண்டுட்டு போனது வெறும் உயிரை மட்டும்தான் விட்டுருக்குறா. வெறும் உயிரை மடிச்சிட்டாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணுமா இல்லையா? ஒரு டியூட்டி பார்த்துட்டு வந்த பொண்ணு நைட் ரோஸ் எப்படி போச்சுன்னு கூட தெரியல. என் சாமி எடுத்த பேர் இருந்து ஒருத்தர் கூட பார்க்காத விட்டு இங்க ஒரு உயிர் போச்சு, நாளைக்கு வரும். உடம்பு முடியல, ஒரு வாரமா லீவ் கேட்டாங்க. வயிற்றுல கட்டி இருக்கு, பிளட்டிங்கா போது, என்னால முடியல, ஃபீவர் வந்துருக்கு, அப்படியே பர்மிஷன் கேட்டிருக்காங்க. கொடுக்க முடியலன்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்காங்க. மன கொடுமை, இந்த டார்ச்சர்ல தான் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. வீட்டுல நல்லபடியா தான் வந்தா ஸ்டேஷனுக்கு டியூட்டி பார்த்து முடிச்சிட்டு இப்ப வந்து ஹார்ட் அட்டாக்னா எத்தனை மணிக்கு பாத்தீங்க? ஃபர்ஸ்ட் சைடு பண்ணுவீங்களா? பாத்தீங்கல்ல 10 மணிக்கு ஒரு ஜிஹெச்ல போய் அட்மிட் பண்ணிருக்கலாம்ல சார். மூச்சு இருக்கு இல்ல, ஒரு ஜிஹெச்ல போய் அட்மிட் பண்ணிருக்கணும். இத்தனை பேர் இருந்து ஒரு காவல் அதிகாரிக்கே இந்த பிரச்சனைன்னா சாதாரண மக்களுக்கு இன்னும் என்ன கொடுமை நடக்கும்? நீங்க டியூட்டி பார்த்தவங்க போறாங்களா, வரலையா, இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாம என்ன டியூட்டி பார்த்துட்டீங்க கீழே? எனக்கு பர்மிஷன் எனக்கு சொல்லியே ஆகணும். என் அக்கா உயிரில் சொல்லாதான் நான் எடுக்க மாட்டேங்கிறது. ஜிஹெச்சுக்கு எப்படி நீங்க அனுப்பலையோ, ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலையோ, ஒரு டாக்டர் வர வச்சிருக்கணும். இல்லைன்னா நீங்க பண்ணி இருந்திருக்கணும். எதுவுமே பண்ணல. நீங்க டியூட்டில இருந்து நீங்க இறந்துருக்கானா நீங்க பதில் சொல்லியே எனக்கு ஆகணும். இல்லைன்னா இருக்காங்க யாராவது பண்ணாங்களோ, யாராவது டார்ச்சர் பண்ணிருக்காங்களோ சொல்லி அழுதா மனக்குப்பல்ல அழுதா. அப்ப இந்த டியூட்டி பார்த்துட்டு வந்து செத்துக்கானா அந்த மன வேதனையில பண்ண டார்ச்சர்ல தான் செத்துருக்காங்க. யாராவது இருந்தாங்க? இந்த ஸ்டேஷன் ஃபுல்லா என் அக்கா வந்து இப்ப வந்து 1 வருஷம் 2 வருஷம் ஆகுது. எல்லாருமே பதில் சொல்லிதான் ஆகணும். எனக்கு கொடுத்தா மட்டும் தான் என் அக்கா வந்து எடுப்பேன், இல்லைன்னா நான் எடுக்கவே மாட்டேன். போன உயிரை திரும்பி தர முடியுமா? தர முடியுமா? யாருக்கா தர முடியாது. நான் அப்ப பெட்டிஷன் கொடுக்குறேன். இந்த வேலை வந்து ஸ்டேஷன் மேல நான் பெட்டிஷன் கொடுக்குறேன். அவன் கூட போறத தங்கச்சி நான் கொடுக்குறேன். இதுக்கு பதில் சொல்லாத என் அக்கா கடையில கீழே வராது. எத்தனை நாளா நினைச்சது, எத்தனை நாளான மாச கணக்கு இருந்தாலும் அவன் புழு கொடுத்து இங்கே செத்த போனாலும் நான் எடுக்கவே மாட்டேன். இது உறுதி, நான் சொல்றேன். இந்த ஸ்டேஷன் மேல நான் கம்ப்ளைண்ட்